சிவகங்கை மாவட்டம் மானாமருத சட்டமன்ற தொகுதி, அதாவது புரட்சி பெண்ணுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் அரசியலில் வர்றதே ரொம்ப கம்மி. அந்த அரசியலில் வந்தாலும் கூட ஏதோ நின்றோம் ஜெயித்தோம் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னு இல்லாமல் நின்றோம் ஜெயித்தோம் சொல்லி அந்த மக்களுக்காக உண்மையாக நிற்கிறாங்க. வருங்க மக்கள் போராட்டம் என்ன எதுனாலும் சரி, மக்கள் வீட்டில் ஒரு இறப்பாக இருந்தாலும் சரி, கட்சிக்கார வீட்டில் கல்யாணமாக இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்து நிகழ்ச்சியிலையும் சரியான நேரத்துக்கு கலந்துக்குருவாங்க. நானே அந்த அக்காட்ட நிறையா சொல்லும் போது சரியாக நேரத்தை கடைபிடிச்சி வாரியக்கா மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெண்மணியாக இருந்து அரசியல் களத்தில் வர்றதுன்றது தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் என் மனைவி அரசியலில் இருக்கிறதுனால நான் கூட்டிகிட்டே போகிறதுனால எங்களுக்கு அதோடது தெரியும். அதை தாண்டி ஒரு பெண்ணாக இருந்து அரசியல் களத்தில் திருப்பியுமே, ஏன்னா ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிருக்காங்க. இது 3வது. இந்த ட்ரிப்பு முதலமைச்சர் சீட்டு கொடுத்துருக்காரு. இந்த ட்ரிப்பு மானாமருத சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வைக்கணும். போன ட்ரிப்பு ஜெயிச்சதை காட்டியும் இந்த ட்ரிப்பு சங்கிகள் தான் இங்கே நிற்கிது. சங்கிகள், தற்குறிகள், சங்கிகளுக்கு ஆதாரமாக தமிழ் தேசியம்னு சொல்லி பேசுவாங்கள்ல, அவங்களுக்கு போடுற ஓட்டுலாம் நோட்டாக்கு போடுற ஓட்டு தான். அதாவது சீமானுக்காக இருந்தாலும் சரி, தற்கொலை விஜய்க்கு போகிறதா இருக்கட்டும், அந்த பிஜேபி இன்றைக்கி எடப்பாடி அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கா வருங்க, அவங்களுக்கு போடுற ஓட்டாக இருந்தாலும் நோட்டாக்கு போடுற ஓட்டு தான். அதனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ச்சிருக்காங்க. இந்த ட்ரிப்பு அவங்க ஜெயித்தாங்கன்னா அவங்க அமைச்சராகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன ட்ரிப்பில் அமைச்சரவை மாற்றி அமைக்கிற பேர் வந்த டைம் எல்லாமே அக்கா தமிழரசி அவங்க பேருமே அதில் இருந்துச்சு. இந்த டைம் 3வது ட்ரிப் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது அவங்க அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அமைச்சர் தொகுதியாகவும் மானாமருத தொகுதி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மானாமருத தொகுதி மக்கள் இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. மாற்ற கட்சி சும்மா நடக்காது செய்யாதது சும்மா வாக்கு போகிறதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் யார் வந்தால் நமக்கா நிற்பாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை யார் களத்தில் நிற்பாங்கன்னா அக்கா தமிழரசி அக்கா நிச்சயம் களத்தில் நிற்பாங்க. தமிழரசி ரவிக்குமார் அப்படின்னாவே தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே தெரியும். மானாமருத சட்டமன்ற தானப்பா எல்லாத்துக்கும் போயிடுறாங்களே, பரவாயில்ல. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி பிள்ளைகளோட குழந்தைகள் ஆயிடுவாங்க. ஒரு இறப்புக்கு போனால் அந்த வீட்டில் ஒரு ஆள் ஆயிடுவாங்க. ஒரு கல்யாண காட்சிக்கு போனால் அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி இருப்பாங்க. நான் பார்ப்பேன். அந்த எல்லாத்துக்கும் அந்த திறமை வந்துடாது. அதை அப்படி ஒண்டி போயிடுவாங்க. ஒரு விளையாட்டு போட்டியை நடத்தினாங்கன்னா அதில் போய் குழந்தைகளோட விளையாடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லா தொகுதிக்கும் வாய்க்காது. அது மானாமருத சட்டமன்ற தொகுதிக்கு வாய்ப்பு வந்திருக்கு. திருப்பி அந்த அக்காவை நீங்கள் வலுப்படுத்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மானாமருத சட்டமன்ற தொகுதியில் ஒரு அமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் இதில் உறுதுணையாக இருந்து கழக நிர்வாகிகள், அன்பு உறவுகள் கடுமையான உழைப்பு கொடுப்போம். அதிக வாக்கு வாங்கி வெற்றி பெற வைப்போம்.